ஹே ஆல் வெல்கம் டு டிகே டைரிஸ். வீட்டில் ரொம்ப போர் அடிச்சுது. ஸோ பக்கத்தில் எங்கேயாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போயிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஸ்பாட் யோசிச்சிட்டே இருக்கப்போ தான் வந்து என் ஹஸ்பண்ட் பாண்டிச்சேரி போகலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நாங்கள் பட்ஜெட் போட்டு பார்த்தோம். ஓகே, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஏர்லி மார்னிங் வந்து ஒரு 4 o'clockலாம் வந்து நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டு பெட்ரோல் பங்க் போயிட்டு பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எங்கள் ட்ரிப்பை. பைக்கில் தான் போனோம். அண்ட் போயிட்டே இருக்கும்போது ஒரு டீ கடையை பார்த்து நல்லா டீ அண்ட் வடை எல்லாம் சாப்பிட்டுட்டு வயிறை கொஞ்சம் ஃபில் பண்ணிவிட்டு நாங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும், டுவர்ட்ஸ் பாண்டிச்சேரி போகிற ரூட்டில் வந்து ரொம்ப அழகழகான டெஸ்டினேஷன்லாம் இருக்குது. ஸோ அதையும் அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு பைக்கில் போகணும். ஸோ பைக்கில் போகிறது ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஒரு லாங் 2 hours 3 hours ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப கால் வலிக்க தான் செய்யும். ஸோ நீங்கள் அதுக்கெலாம் ப்ரிப்பேர்டாக இல்லை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ட்ராவல் மோடு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்தோடனே வந்து செரெனிட்டி பீச் தான் போகணும். செம வெயில். நான் அதனால தான் கொடையே பிடிச்சிருக்கேன். ரொம்ப வெயிலாக இருந்தது. அண்ட் அந்த பீச்சை பார்த்துட்டு அங்கே இளநியும் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு எங்கே போகலாம் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடும். எங்களுக்கு ஆக்சுவலாக ரூம் வந்து புக் பண்ணுற பிளானே இல்லை. ஸோ பட் வந்து வி ஆர் ஃபோர்ஸ்டு டு டேக் ரூம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த வெயில் தாக்கு பிடிக்கும்போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் நல்லாயிருக்குமே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் வந்து A2Bயில் வந்து சாப்பிட்டோம். அந்த A2Bயில் வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ரூம் புக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஆன்லைனில் ரூம் புக் பண்ணிவிட்டு போயிட்டோம். 1000 rupees ஆச்சு. ஸோ நாங்கள் ரூமுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கிளம்பிட்டோம். ஸோ ஒரு ஹார்ட்லி ஒரு ½ hour வந்து ரெஸ்ட் எடுத்திருப்போம். அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி ஆர்ட் வில்லேஜுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து நிறையா வந்து கிராஃப்ட் ஒர்க்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி தான். ஸோ எல்லாமே இங்கே வந்து கைவினை பொருட்கள் தான் இருந்தது. இந்த கோக்னட் ஷெல்லேருந்து பண்ணுறது, அப்புறம் வந்து ஹேண்ட் கிராஃப்ட் மூலமாக பண்ணுற பேக்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து சேலுக்கும் இருக்குது. ஸோ ஷோகேஸ்க்கும் வச்சுருக்காங்க, சேலுக்கும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஸோ இங்கே வந்து இங்கே இருக்கிற ஷாப்ஸ் ஃபுல்லாமே லைக் அந்த மாதிரி தான். எல்லாமே வந்து ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் அஸ் வெல் அஸ் சேலுக்கும் வச்சுருந்தாங்க. நாங்கள் அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டே போனோம். அப்போது தான் வந்து இந்த பாட் வச்சுருக்கவங்கள பார்த்தோம். இங்கே வந்து நம்ம கையாலே செய்யலாம். ஸோ அதனால் ஆசைப்பட்டு 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் வந்து செஞ்சுட்டு இதை காய வச்சு அப்புறம் எடுத்துகிட்டு போகலாம், நாங்களே பேக் பண்ணி தருவோம்னு சொல்லிட்டு. பட் காய வைக்கிறதுக்கு வந்து நீங்கள் 10 நிமிஷம்லாம் பத்தாது, ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் வேணால் உங்கள் ஆசைக்கு அதில் வந்து செஞ்சு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு வேணால் நீங்கள் செஞ்சு பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் எடுத்து காய வைக்க சொல்லுவாங்க. காயாது, நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே அது நொல சொதன்னு ஆகிடும். ஸோ உங்கள் ஆசைக்கு நீங்கள் வேணால் வந்து செஞ்சு பார்த்துக்கலாம். உங்களுக்கு 100 rupees சார்ஜ் பண்ணுவாங்க இதுக்கு. ஸோ அதுக்குள்ளவே நிறைய கடைகள் இருந்தது இந்த மாதிரி. ஸோ எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துட்டு ஃபைனலாக வந்து வைல்ட் லைஃப் ஆர்ட் கேலரி வச்சுருந்தாங்க. அதை போய் விசிட் பண்ணலான்னு போயிருந்தோம். ஸோ விசிட் பண்ண உள்ளே போயாச்சு. உள்ளே எல்லாமே வந்து ரொம்ப நல்லா செஞ்சு வச்சுருந்தாங்க. எல்லாமே தத்ரூபமாக இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த டைகர்லாம் வந்து அவ்வளோ ஹைட்டாக அப்படி வச்சுருக்கும்போது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. ஸோ இதில் இருந்தது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அங்கே என்ஜாய் பண்ணோம். ஸோ நிறைய பார்க்குறதுக்கு இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து வெளில வந்தோம். ஸோ ஒரு ஓவர்வியூ பார்த்துருங்க என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட வந்துட்டோம். சாப்பிட்டு முடிச்சோடனே சண்டே மார்க்கெட் விசிட் பண்ணலான்னு முடித்தோம். ஸ்டில் இது வந்து 1 day ட்ரிப் அப்படின்றதுனால நம்ம மோஸ்ட்லி கவர் பண்ணுறதுக்கு தான் பார்த்தோம். பட் வெயிலுக்குள்ளே சண்டே மார்க்கெட் போயிட்டோம். எங்களால் தாக்கே பிடிக்க முடியல. கொஞ்சம் தூரம் நடந்துட்டு ஓகே, சண்டே மார்க்கெட் ஒன்றும் இல்லை ஜஸ்ட் லைக் பல்லாவரம் மார்க்கெட் இருக்கும் இல்லையா, ஃப்ரைடே மார்க்கெட், அதே மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் தூரம் விசிட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ரிட்டர்ன் போயிட்டு நாங்கள் வந்து பாண்டி மெரினாவுக்கு தான் போயிருந்தோம். ஸோ லொக்கேஷன் சூப்பராக இருந்தது. அங்கேருந்து நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருந்தது. சொல்லப்போனால் வந்து சென்னை வெயிலை விட பாண்டி வெயில் வந்து ரொம்ப உக்கிரமாக இருந்தது. ஸோ நம்மலாம் இப்போ சம்மரில் போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் பெஸ்ட் பார்ட் வந்து என்னென்னா ஃப்ரெஞ்ச் காலனி தான். ரொம்ப வந்து சூப்பராக இருந்தது. அதை பார்க்குறதுக்கே வந்து அந்த டோர்ஸ்லாம் பார்க்கும்போது உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி கிளப்பிட்டே இருந்தது. ஸோ அங்கேருந்து அழகழகாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ அங்கேயே வந்து நாங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நிறைய பேர் அங்கே ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க.
ஸோ அந்த ஸ்ட்ரீட்டே வந்து ரொம்ப அமேசிங்காக இருந்தது. இந்த மாதிரி க்ரீன் கலர் டோர்ஸ்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. அத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எங்களா அந்த கோரமண்டல் ரெசார்ட்க்கு ஐ மீன் கெஃபேக்கு போயிருக்கோம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நாங்க உள்ள போயிட்டு ஜஸ்ட் மெனு கார்ட் மட்டும் பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் நாட் கப் ஆஃப் அவர் டீ அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டோம். ரிட்டர்ன் கிளம்பும்போது செம்ம மழை. ஸோ நாங்கள் வெயிட் பண்ணி அப்படி வந்துட்டு இருந்தோம். போகிற வழியிலே வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். எங்கே போனாலுமே எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது, ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்குறது. அதே மாதிரி பாண்டியில இருந்தும் நாங்கள் பைக்கில் போனதுனால அங்கே பைக்கில் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் இருந்து அதே வாங்கிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.